கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகி நம்ம மெமரிஸில் சேவ் ஆகிருக்கும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்கப்பா. எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர் கல்லாநத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அங்கே வில்லேஜ் சைடு தான். இருந்தாலும் அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவோன்னா, அங்கே மோஸ்ட்லி மாட்டு பொங்கல் தான் கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பக்கம் வில்லேஜுங்கிறதுனால மாடு நிறைய வச்சுருப்பாங்க. மாட்டு பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா, காலையிலேயே எழுந்திரிச்சு மாட்டை குளிப்பாட்டிட்டு மாட்டுக்கு பொட்டு வச்சு விட்டு கலர்ஃபுல்லாக மாட்டை கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே மாட்டுக்கு பொங்க வச்சுட்டு அந்த பொங்கலை படைப்பாங்க. அது எப்படி படைப்பாங்கன்னா, ஒரு சாமி மாதிரி கீழே கட்டிடுவாங்க. கீழே பொம்மை மாதிரி சாமி மாதிரி கட்டி அதை சாமி கும்பிட வச்சுட்டு அந்த மாடே வந்துட்டு அந்த சாமியை மிதிக்க விடுவாங்க. அது மாதிரி ஒரு சாங்கி மாதிரி பண்ணுவாங்க. அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தாங்க. மாடு இருக்கா? இருக்குது சார். எத்தனை மாடு இருக்குது? ஒரு 5 மாடு இருக்குது சார். சரி 5 மாடு இருக்கா? எஸ் சார். 5 மாடுக்குமே எல்லா கொம்பெல்லாம் செய்து விடுவீங்களா? எஸ் சார். கலர் அடிச்சு விட்டு கொம்புக்கு செலிப்ரேட் பண்ணுவோம். சூரிய பொங்கலாக வைக்க மாட்டீங்களா? இல்லை சார், சூரியன் பொங்கல் வைக்கிறதில்ல. யார் வைப்பாங்க, நாங்கள் வைக்கிறதில்ல. அந்த இப்படி உங்கள் ஊரில் விவசாயிங்களும் அதிகம் இருக்காங்களா எப்படி? எஸ் சார், இருக்காங்க. இப்போ கொஞ்சம் 2 வருஷமாக மழை ரொம்ப அதிகமாக பெய்யறதுனால முன்ன கொஞ்சம் விவசாயம் கொஞ்சம் டெவலப் இல்லாமல் இருந்துச்சு சார். இப்போ மழை நிறைய பெய்யறதுனால எல்லாருமே பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெல் தான் எல்லாருமே வச்சுருக்காங்க. அதனால் எல்லாம் பச்சை பசேர்னு நல்லா இருக்குது. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ண பார்த்தீங்கன்னா 1 வாரம் ப்ரோக்ராமாக இது போகும். எல்லாருமே ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறது பொங்கலும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாச பொங்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்த நாள் மாட்டு பொங்கல்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் வந்து இவங்க சொன்னாங்க. அது இல்லாமல் ஒரு ஐதீகம்னு ஒன்று இருக்குது. மாட்டு பொங்கல் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் சிவன் வந்து நேராக வந்து மாட்டுக்கிட்ட வந்து இவ்வளோ நாளாக உங்களை வந்து எப்படி வச்சு பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரி வந்து கேட்டு போவாங்க. அந்த மாடு அவங்கக்கிட்ட இருக்கிற மாட்டுக்கிட்ட இருக்கிற குறை எல்லாமே வந்து சிவன்கிட்ட சொல்லுவாங்க. அந்த இது அப்படியே வந்து ஒரு வரம் மாதிரி வாங்கிக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் மட்டும்தான். அன்றைக்கி எருதாட்டம்லாம் விடுவாங்க. சூப்பராக இருக்கும் எங்கள் ஏரியா சைட்ஸு. ஓகே, தேங்க்யூ டு ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். இந்த பொங்கல் எல்லாத்துக்கும் எதுக்காக செலிப்ரேட் பண்ண எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது விவசாயிகள் வந்துட்டு நம்ம ஆடி மாதம் வந்து நெல் வந்து விதைச்சி தை மாதம் வந்து அறுவடை செய்வாங்க.
அதனால் நம்ம விவசாயிங்க வந்து அந்த கொண்டாடுறதுக்காக தான் நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னு வச்சுருக்கோம். மாடெல்லாம் வந்துட்டு சாமி கும்பிடுறது அதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம உதவி செஞ்ச உயிர்களுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறத விவசாயிகளுக்கு மோஸ்ட்லி உதவி செஞ்சது மாடு அதிகம் செஞ்சுருக்கோம். அதனால் மாட்டுப் பொங்கல் அப்படிங்கிறது நம்ம வந்து இது பண்ணுறோம். அதே மாதிரி சூரிய வழிபாடும் இருக்குது. அதனால் சூரியனுக்கும் நம்ம வந்து இயற்கைக்கு வந்துட்டு நன்றி செலுத்தணுங்கிறதுக்காக நம்ம சூரியனுக்கும் வந்து நன்றி செலுத்துவோம். இப்படி தான் வந்து நம்ம பொங்கலே செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் இந்த பொங்கலில் வந்து நம்ம வந்துட்டு ஒரு நன்றி சொல்லணும், நாம் யாருக்காவது நன்றி சொல்லணும்னா விவசாயிகளுக்கு தான். ஏன்னா ஒவ்வொரு இதுவும் நம்ம வந்துட்டு எல்லா பயிர்கள் இதெல்லாம் வந்து அறுவடை செஞ்சு கொடுக்குறது அவங்க தான். அவங்க இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு தானியங்கள், அரிசி, பருப்பு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த பொங்கல் செலிப்ரேஷன்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு நன்றி செலுத்துறது அவங்களுக்காக செலுத்துகிறோம். அது இல்லாமல் பல உயிர்களும் இப்போ மாடு, ஆடு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு இது. இப்போ எருதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா விவசாயிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. அதனால் அந்த உயிர்களுக்கும் வந்து நம்ம நன்றி செலுத்துவோம். அதனால் வந்துட்டு இந்த பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் எல்லாருமே வந்துட்டு நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும். அதே மாதிரி வந்து வீட்டில் படுத்து தூங்காமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பொங்கல் அப்போ கொஞ்சம் வெளியே போயிட்டு கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அது மாதிரி வில்லேஜில் இருக்கவங்க கொஞ்சம் நந்தா இவங்களாம் வில்லேஜில் இருக்கவங்களாம் கொஞ்சம் உங்களோட ஆஸ் யூசுவல் எப்படி விளையாடுவீங்களோ அது மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி வீர விளையாட்டுலாம் நிறைய இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு அதெல்லாம் நிறையா நடக்கும். அதனால் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஃபெஸ்டிவல் அன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் பொங்கல்லாம் வச்சு. இது தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கணும் 3 பேர் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, மோசினா, கோமதி அண்ட் நந்தினி. அதனால் சூப்பராகவே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்க. அதனால் தான் நான் வந்துட்டு எதுவும் இன்டர்ஃபியரே ஆகலை. அது கேம் எல்லாமே சூப்பராக நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. டான்ஸ்லேருந்து எல்லா கேம்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்த செலிப்ரேஷனும் வந்துட்டு நல்லா பண்ணுங்கள். கோலமும் வந்துட்டு அழகாக போட்டுருந்தீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம கோலம் காம்படிஷன்ஸு, பொங்கலுக்கு தனியாக காம்படிஷன்ஸ் தனியாக வைப்போம். யார் நல்லா பொங்கல் வைப்பாங்க அப்படிலாம் காம்படிஷன் வைப்போம். இது ஷார்ட் பீரியடில் 2 நாள் 3 நாள் இருந்தாலும் நம்ம பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணல. அடுத்த இதெல்லாம் வந்து இன்னமும் நம்ம நிறைய காம்படிஷன்லாம் வச்சு கிஃப்டெல்லாம் கொடுக்காம நம்ம பிளான் பண்ணிக்குவோம். இந்த கேமெல்லாம் வின்னர்ஸ் வந்து நந்தினி வந்து பானை உடச்சி வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிடுங்க. அடுத்த கேம் எதெல்லாம் வின் பண்ணாங்கம்மா? மியூசிக்கல் சேர் நந்தினி தானா? அதுக்கப்புறம் வந்து வரிசை அந்த இதெல்லாம் கேமுக்கு சர்வீட் வாங்க வருவாங்க. அது மாதிரி நந்தினி 2 இதில் வின் பண்ணிட்டாங்க. வாட்டர் பாட்டில் கேமா? அதில் தீபிகா வந்து ஓவரால் வின் பண்ணியிருக்காங்க. கரும்பு உடைச்சது கரும்பு மாதிரியே இருக்கிற ஃப்ரேம். ஃப்ரேமுக்கு ஒரு கிளாப் பண்ணிடுங்க. வேறு என்னென்ன கேம்மா இருந்தது? டான்ஸில் யார் நல்லா என்டர்டெயின்மெண்ட், இன்றைக்கி ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவார்டு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கலாம்? யாருதுமா? சரி, நந்தான் கேஸை ஒரு கிளாப் பண்ணிடுங்கப்பா. சூப்பராக டான்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. கேர்ள்ஸ் டான்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. அது ஃபைனலாக அந்த டிக்டாக்ல வர மாதிரி கிடச்ச ஒரு ஸ்டெப் போட்டிங்கல்ல, அதுவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதனால் நல்ல ஒரு சூப்பராக என்ஜாய் பண்ண ஒரு இது. சொல்லுங்கம்மா. மல்லாக்கு கொடுத்து நல்லா அந்த டைலாக் டெலிவரி சூப்பராக பண்ணியிருந்தீங்க. வடிவேல் டைலாக்கு எல்லாமே ஒரு நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த பொங்கல் வந்துட்டு எல்லாம் மறக்காமல் வந்துட்டு இந்த பேட்சோடு மறக்க முடியாமல் இந்த நாள் அது கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லாமே ரெக்கார்டாகி நம்ம மெமரிஸில் சேவ் ஆகிருக்கும். அதனால் இந்த இதில் வீரமங்கையாக நம்ம வந்துட்டு கிருஷ்ணபிரியா வந்து ஒரு இது பண்ணிடலாம், ஸ்ட்ராங் லேடியாக. ஆனால் வீக்காக இருக்கிறாங்க, ஆனால் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறாங்க. ஓகேவா? ஓகேப்பா, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். இதே மாதிரி நம்ம அடுத்த செலிப்ரேஷனில் பார்ப்போம். வேறு ஆர்கனைசருக்கு தேங்க்ஸ் கிவிங் கொடுக்குறீங்களா? யாராச்சும் மயக்கமாக இருக்கிற யாராவது வாங்க, மோதியில் வரியா? மற்ற போன ஈவெண்ட் நியூ இயர் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை நல்லா செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய கேம்ஸ் வந்து வச்சிங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான் சார். தேங்க்யூ. ஓகேம்மா. ஹாப்பி பொங்கல் எல்லாத்துக்கும். ஹாப்பி பொங்கல். ஆக்சுவலாக 1 year 4 months மேலே இங்கே ஒர்க் பண்ணேன். நிறைய கேம்ஸ் முன்னாடி கண்டக்ட் பண்ணுவாங்க லாஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டில் இருந்த பர்சனு. ஸோ இந்த இயர் இத்தனை ஈவெண்ட், இத்தனை ஃபெஸ்டிவல் எல்லாம் பார்த்ததில் இந்த டைம் ஆர்கனைஸ் பண்ண 3 பேருமே, கோமா சிஸ்டர், மோசினா, நந்தினி, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தீங்க. உண்மையிலுமே நிறைய கேம்ஸ் இந்த டைம் தான் ஈவெண்ட்டில் கொண்டு வந்தோம். எல்லாருமே ரொம்ப வயிறு வலிக்க சிரிச்சு இது நாளைக்கு உட்காந்து வீட்டில் யோசிச்சா கூட இப்படி நந்தா பண்ணார், இப்படி நாங்கள் டான்ஸ் ஆடினோம், ஐயோ டான்ஸை ஸ்டெப்பு மறந்துட்டோம், சரி இன்றைக்கி இப்படி பண்ணியிருக்கலாமே, அந்த மாதிரி யோசிக்கிற அளவுக்கு நம்மளோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம போய் ஷேர் பண்ணும் போது நம்ம வீட்லேயும் சொல்லி மறக்க முடியாத அளவுக்கு இந்த ஈவெண்ட் இருந்துச்சு. இந்த பொங்கல் செலிப்ரேஷன் உண்மையாலுமே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு, மறக்க முடியாது. இதுக்கு மேலே வர ஈவெண்ட்டும் இதே மாதிரி எல்லாருமே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறத பர்சன் வந்து எடுத்து பண்ணலாம். இன்னும் நிறையா கேம்ஸ் பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே, சூப்பர்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் இவ்வளோ டைம் வந்து கொடுத்து எல்லாத்துக்கும் இது பண்ணதுனால 2-3 நாள் டைம் கொடுத்தாங்க இதுக்காகவே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பேர் மேலே நம்பிக்கை வச்சு ரொம்ப இதாக எல்லாருமே இருந்தோம். ஆனால் அந்த இது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிகிற வரைக்குமே அவங்க நல்லாவே கொண்டு போனாங்க. ஒவ்வொரு டைமும் வந்து அந்த டைம் இந்த பொங்கல் வைக்கிறதா இது முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணோம் ஒரு ஆர்வமாக அவங்க ரொம்ப நல்லாவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாப். அப்புறம் மற்ற ஈவெண்ட்லாம் விட்டு இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல என்ஜாய்மெண்ட்டாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ரொம்ப இருந்துச்சு. இது ஒரு நல்ல மெமரிஸாக நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். ஹாப்பி பொங்கல் டு ஆல். தேங்க்யூ. அப்படியே சொல்லுங்க. அப்படியே மறுபடியும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். வீட்டில் சேஃபாக நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க.